தமிழ் அழகா ஒரு தத்துவம். எண்ணெயில சுடுற வடைய விட சில பேர் வாயில சுடுற வடையில தான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். யாரு நீங்க செய்யற எல்லா காரியத்துக்கும் ஆமாம் போடுறாங்களோ அவங்க தான் பின்னால உங்களுக்கு நாமம் போடுவாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போய். தமிழ் அழகா ஏன் குழப்பமா வரீங்க? நானும் எங்க அப்பாவும் ஒரு பாட்டு பாடினோங்க. எங்க அம்மா என்னைய வாடி செல்லமுன்னு கொஞ்சினாங்க. எங்க அப்பாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பாட்டு பாடுனீங்க? அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. இப்ப அப்பா என்ன பண்றாங்க? அங்க பாருங்க, புதுசா ஒரு பாட்டு பாடுறாரு. இது நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. தமிழ் அழகா ஏன் ஓடி வரீங்க? அம்மா கடைக்கு போய் பால் வாங்கி வர சொன்னாங்க. நான் பாலுக்கு பதில் தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன கடைக்கு போய் மாத்த போறீங்களா? நான் அந்த தயிரை ஒரு பாத்திரத்துல ஊத்தி தண்ணி கலந்து வச்சிட்டேன். அது எப்படி பால் ஆகும்? பால் தயிர் ஆகும்போது தயிர் பாலாக வராதா? வரும், ஆனா வராது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம திருவள்ளுவர் தாத்தா துணைக்கால் இல்லாம இந்த குறளை எழுதியிருப்பாங்க. நாம் நல்ல கல்வி கற்றோம் என்றால் இக்காலத்தில் யார் துணையும் இல்லாம வாழலாம் என்பதை உணர்த்துறதுக்காக தான் துணைக்கால் இல்லாத வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க.